வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 10K பிராண்ட்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து போன்ஸ்லாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா வாரத்துக்கு நாங்க இருக்கோம்டா லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோல இருந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு போன் வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. அப்படி இந்த வாரத்துல லான்ச் பண்ண போன் தான் மோட்டோவோட G04 அப்படின்ற ஒரு போனு. ஆக்சுவலா ரொம்ப கம்மி பிரைஸ்ல வந்து இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 7000 ரூபாய்க்குள்ளதான் வருது. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் அன்பாக்சிங்கோட சேர்த்து. வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே மோட்டோ G04 அப்படின்ற மாடல் நேம் கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல திருப்பி பார்த்தோம்னா ரெண்டு ஹைலைட்டான ஃபீச்சர். கீழே போனோட இமேஜ் கொடுத்திருக்காங்க. டாப்ல பாக்ஸ்ல என்னென்ன வருது, பிரைஸ் டீடைல்ஸ் மத்ததெல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படியே பாட்டம்ல திருப்பி பார்த்தோம்னா ரேம் வேரியன்ட் அண்ட் கலர் இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா எடுத்தோடனே மொபைல் தான். கேஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டே தான் கொடுத்திருக்காங்க. ஸோ மஞ்சள் கலர் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. நெக்ஸ்ட் 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. டைப் சி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மோட்டோல. ஏன்னு வச்சுங்களா, இது பிரச்சனை கிடையாது, ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க டக்குன்னு வந்து எமர்ஜென்சிக்கு டார்ச் லைட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். அதே போல இப்படி ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிடும். இது போல வந்துட்டு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஓஎஸ்ல இருக்கும். ஓஎஸ் பார்க்கும்போது அதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மேட் ஃபினிஷ்ல பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரீமியமான ஒரு ஃபீல்ல வந்து இருக்கு. அண்ட் அதே போல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டாப் சைடுல இருக்கக்கூடிய கேமரா பம்ப் மெர்ஜ் ஆகி அப்படியே பேக் சைடுல வர மாதிரி கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது, நான் கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லிம்மா இருந்துச்சு, லைட் வெயிட்டா இருந்துச்சு. அதே போல இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்தும் இந்த வெயிட் வந்து மேனேஜ் பண்ணிருக்கிறது எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணுது. நம்ம கிட்ட இருக்கிறது கிரீன் கலர் இருக்கு. இதுலயே பிளாக், ப்ளூ, சன்ரைஸ் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு 4 கலர் வந்து கொடுத்திருக்காங்க. மோட்டோல எப்பயுமே ஐபி ரேட்டிங் இருக்கும். அதுக்குன்னு நீங்க தண்ணியில எல்லாம் தூக்கி போடக்கூடாது. இதுல IP52 ரேட்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க. தண்ணி எல்லாம் மேல ஸ்பிளாஷ் ஆகி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா தொடச்சிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ள எல்லாம் போடக்கூடாது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.56 இன்ச் HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. சோ இந்த 90Hzல வச்சு நீங்க எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கு. டிஸ்பிளேவோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது அதிகமா மூவி பாப்பீங்க, இல்லாட்டி யூடியூப் வீடியோ பாப்பீங்க, யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இது போல எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு இந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டி. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது யூனிசாக் T606 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த அண்டர் 10K பட்ஜெட்ல பொதுவா அந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்றது தான். அதே போல இதுல பெரிய லெவல் கேம் எல்லாம் வந்து நீங்க ப்ளே பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா யூஸ் பண்ணலாம். வீடியோ கண்டென்ட் அதிகமா பாக்குறீங்க அப்படின்னாலுமே லாக் வந்து பெரிய லெவல்ல ஆகாது. பட் அப்பப்ப நீங்க குட்டி குட்டியான கேம்லாம் விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்துல ஓகேவா இருக்கும். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2 வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, பட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்க சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் லாக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் இருக்கு. ஸோ நீங்கள் பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் முன்னாடிலாம் பேக் சைடில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மோட்டோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் திருந்தி சைட் மவுண்டர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அதே போல் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோன் சப்போர்ட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக நிற்கும் நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. OS அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோவில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஷேக் பண்ணால் லைட் எரியுது, ப்ளஸ் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 14ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குமா தான் ஒரு ஃபீல் இருக்கு. அதே போல ஷாப்பிங், கேம், என்டர்டைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா ஆட் எல்லாம் வர மாதிரி இருக்கு. அதையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 5 மெகா பிக்சல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. பேக் சைட்ல 2 கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். பட் ஒரே ஒரு கேமரா தான் 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க. சோ இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு கேமரா செட்டப் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கேமரா கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா வேற மொபைல் இருக்கு, அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 7000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8000 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. இப்பதான் லான்ச் பண்ணிருக்கனால நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸ்கிரீன்ல போடுறேன்னு தெரிஞ்சுக்கங்க. அதே போல ரிலையன்ஸ் ஜியோல கூட ஆஃபர் போட்டிருக்காங்க. சோ அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், என்னன்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. இதை விட இன்னும் 2000 3000 கூட போட்டு என்னால போன் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அண்டர் 12K இப்போ ரீசெண்டாக தான் வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் நல்ல மொபைல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணலாம். பாய்.